நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீஜா மேரேஜ் பண்ணிக்கிறேன். மாப்ள, அந்த அணு என்ன இவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கா? நீ தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான போட்டா அந்த பிளான வச்சு நம்மள பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருவா போல. அவ கிரிமினல் லாயர் இல்ல மாப்ள, பக்கா கிரிமினல். நீ அக்கா கிட்ட உண்மையை சொல்ல போறதை தடுக்கிறதுக்கு ஸ்ரீஜாவை விஷம் குடிக்க வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் மாப்ள. இப்ப என்ன மாப்ள பண்றது? இப்படி நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுச்சே. ஏதாச்சும் பண்ணணும் மாமா. அபிகல்த்துல எப்படியாவது அம்மா சம்மதத்தோட அணுக்கும் இந்த பிரச்சனை இல்லாம கல்யாணம் நடக்கணும். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எனக்காக நீ எவ்வளவு கஷ்டம் தான் படுவ சஞ்சீவ். என்ன காதலிச்ச பாவத்துக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் நீ அனுபவிப்ப. நான் யாரு சஞ்சீவ்? சாதாரண ஒரு டெய்லர். ஆனா நீ இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ்மேன் ராமச்சந்திரனோட பையன். அப்படி இருந்தும் நீ உன் குடும்பம் எல்லாருமே என்ன தேடி கண்டுபிடிக்க எங்கெங்கயோ அலைஞ்சீங்க. ஆனா நான் என்ன பண்ண? உன் கண்ணில் படாம என் அக்காவுக்காக ஓடி ஒளிஞ்ச. நான் உன்னை எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணியும் அதை கொஞ்சம் கூட நீ பொருட்படுத்தாம என்னையே சுத்தி சுத்தி வந்த. தப்பான ஒருத்தன் என்ன மேரேஜ் பண்ண போறான்னு தெரிஞ்சு அந்த மேரேஜ கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தின. என் மானத்தை காப்பாத்த போலீஸ் அடிச்சு ஜெயிலுக்கு போன. இது வரைக்கும் உன் அம்மா கிட்ட ஒரு சின்ன போய் கூட சொல்லாத நீ எனக்காக உங்க அம்மா கிட்ட போய் சொன்ன. என்ன காப்பாத்த ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்ட. நான் உன்கிட்ட வாங்கின ஒரே சத்தியத்துக்காக நீ இப்ப வரைக்கும் என் அக்காவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சும் உங்க வீட்டுல அவளை பத்தி சொல்லாம மறைச்சிருக்க. எங்க அக்கா என்ன ஆள் வச்சு கடத்திட்டு போனப்போ என்ன காப்பாத்துறதுக்காக ஊரு ஊரா சாப்பாடு தூக்கம் இல்லாம அலைஞ்சடா. இதுக்கும் மேல நீ எதுக்கு கஷ்டப்படணும் சஞ்சீவ்? வேண்டாம் சஞ்சீவ், நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இனி என்னால நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது. எல்லாமே என்னாலதான். நான் என் அக்கா வாழ்க்கையை காப்பாத்துறதா நினைச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். போதும், எல்லாமே போதும். நாம பிரிஞ்சிடலாம். நாம பிரிஞ்சிடலாம் சஞ்சீவ். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. மாப்ள, என்ன மாப்ள? எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல. உங்க அக்காக்காக நம்ம பிரிஞ்சிடலாம், என்ன மறந்துடு அது இதுன்னு சொல்லுவ. அதை நான் கேட்கணும் இல்ல மாப்ள? மாமா, அவன் என்ன சொன்னான்னு கேட்டல? நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்காக விட்டு நான் போகணுமா? கேட்கவே காமெடியா இல்ல? இவ இல்லாம நான் எப்படி மாமா வாழ்றது? என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. என் லைஃபே இவ தானே மாமா. நீ வேணா உங்க அக்காக்காக தியாகியா இருந்துட்டு போ. என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. என்னால மனசுல மாத்திக்கிட்டு கண்டவ கழுத்துலாம் தாலி கட்ட முடியாது. நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது உன் கழுத்துல தான். அது உங்க அக்கா இல்ல, யாராலையும் மாத்த முடியாது. நான் வாழ்ந்தாலும் உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான். சஞ்சீவ்,
என்ன மன்னிச்சிரு சஞ்சீவ். நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி உன்னை பிரிஞ்சு என்னாலையும் வாழ முடியாது. நீ இல்லாம போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன். ஏய், அப்படிலாம் சொல்லாத அபி. நம்ம சேர்ந்து வாழ்வோம், சந்தோஷமா வாழ்வோம். அது யாராலையும் மாத்த முடியாது. இங்க பாரு, அடுத்த வாட்டி யாரு வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். அது உங்க அக்காவா இருந்தாலும் சரி. அஜ்ஜோ இவனா? மாப்ள, அண்ணன் வந்துட்டான். பிரச்சனையா இருப்போது. ஏதாவது சமாளி மாப்ள. சந்தோஷ், இத பத்தி உங்ககிட்ட முன்னாடி சொல்லிருக்கணும். நீ கஷ்டப்படுவன் தான். நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். அப்படி எனக்கு முன்னாடி எல்லாமே தெரியும். நீ இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒன்னும் கவலைப்படாத. நீயும் அபியும் சேர என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். மாப்ள, உங்க அண்ணனும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சந்தோஷ் மாமா, சொல்லு அபி. எங்க அக்காவை பத்தி இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவ என் மேல இருந்த கோபத்தினாலதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா. மத்தபடி அவ ரொம்ப நல்லவ. அவ இப்படி நடந்துக்கிட்டதுக்காக அவளை வெறுத்துற மாட்டீங்களே? நானே நினைச்சாலும் அனு என்னால வெறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்றேன். அவ இதெல்லாம் புரியாம தான் பண்றான்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத அபி. சரி, இப்ப என்ன பண்ண போற சஞ்சீவ்? இப்பதான் எனக்கு புதுசா எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு. என் குழப்பெல்லாம் கிளியர் ஆகி நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். இனி பாரு என் ஆட்டத்தை. சொல்லு ஸ்ரீஜா. ரொம்ப தேங்க்ஸ் அனு. நீங்க மட்டும் சரியான டைமுக்கு கால் பண்ணி அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்கு சஞ்சீவ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். நீ விஷம் குடிச்ச மாதிரி டிராமா பண்ணுன்னு ஐடியா குடுக்கலனா நாங்க வசமா மாட்டிருப்போம். எப்படியோ எங்களை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அனு. நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த சஞ்சீவாலையும் அபியாலையும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. எனக்கும் சஞ்சீவ்க்கும் கண்டிப்பா மேரேஜ் நடந்துருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பாரு, எனக்கு அபி அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சஞ்சீவ உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரி அனு. சரிங்க பாரு, மேரேஜ் டைம் நெருங்கிடுச்சு. இந்த மேரேஜ் நிறுத்துறதுக்கு அந்த சஞ்சீவ் என்ன வேணாலும் பண்ணுவான். நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். தான் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாதுன்னு இவ்ளோ பண்ற நீ, நாளைக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே ஏதாவது பிளான் பண்ணி எங்களையும் இந்த வீட்டை விட்டு விரட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை எங்க கூட வச்சிருக்கிறது நல்ல பாம்ப மடியில வச்சிருக்கிற மாதிரி. அதனால எப்போ வேணாலும் ஆபத்து வரும், எந்த நேரம் வேணாலும் கொத்தும். நீ முந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேனே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே.
சொல்றது புரியுதா? ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுவேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லுடா. நீங்க சொல்ற மாதிரி ஸ்ரீஜா மேரேஜ் பண்ணிக்கிறேன். சீதா, என்ன டல்லா இருக்க? இல்லங்க, சஞ்சீவ் நாம சொன்னதுக்காக தான் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கான். அவனுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லையோன்னு தோணுதுங்க. விருப்பம் இல்லாத பொண்ணு சஞ்சீவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் லைஃப் எப்படி சந்தோஷமா இருக்கும்? நமக்காக சஞ்சீவ் அவன் லைஃப அழைச்சுக்கிட்டானோன்னு எனக்கு தோணுதுங்க. இத பாரு சீதா, அப்படிலாம் இருக்காது. அவனா தானே நம்ம கிட்ட வந்து ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. இப்ப அவன் ஏதோ கொஞ்சம் குழப்பத்துல இருக்கான்னு தோணுது. அதான் இப்படி மாத்தி மாத்தி பேசுறான். இத பாரு, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும். இல்லங்க, இத இப்ப சரி பண்ணாதான் உண்டு. மேரேஜுக்கு அப்புறம் நாம நினைச்சாலும் எதுவுமே சரி பண்ண முடியாது. சஞ்சீவ் வரட்டும், நானே நேரடியா அவன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். இப்ப கூட நம்மளால எதையும் மாத்த முடியாது சீதா. சஞ்சீவ் கிட்ட இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? ஸ்ரீஜா விஷம் குடிச்சு சாகர அளவுக்கு போயிட்டா. இதுக்கப்புறம் நாமளே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நம்மளால சரி பண்ண முடியாத விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல சீதா. நீ சஞ்சீவி நினைச்சு வருத்தப்படாத. அவன் லைஃப் நல்லா இருக்கும், நீ நம்பு. அம்மா, ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிருமா. கண்டவன் பேச்ச கேட்டு நான் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நான் இவ்வளவு நாளா ஒரு தங்கத்தை போய் தகரம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்ரீஜாவை போய் சந்தேகப்பட்டேனேம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ஒண்ணும் புரியலையே. ஸ்ரீஜா, என்ன மன்னிச்சிரு. உன் அருமை எனக்கு இவ்வளவு நாளா புரியல, இப்பதான் தெரிஞ்சது. மாப்பிள்ள ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கே. சரி, இப்போ உனக்கு அப்படி என்ன தெரிஞ்சது? எனக்கு ஸ்ரீஜாவோட நல்ல மனசு. இனி நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் செல்லம் ஸ்ரீஜா கழுத்துல தான். என்னடி சொல்றான் இவன்? என்ன ஸ்ரீஜா அப்படி பாக்குற? எனக்கு தெரியும் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்காது. அதனால தானே நீ அப்படி பாக்குற. உன் மேல எனக்கு எவ்வளவு லவ் இருக்குன்றத நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
என்னடி இவன் கத்தி எல்லாம் எடுக்கிறான்? இவன் கத்தி எடுக்கிறத பார்த்தா நம்ம உடம்ப பஞ்சர் போடாம விட மாட்டான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? நம்ம கிட்டதான் வரா. எனக்கு என்னமோ ஸ்லோ மோஷன்ல வரத பார்த்தா நம்ம 2 பேரும் சாக போறது உறுதி. சாகிறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. ஆனா இந்த சொத்தெல்லாம் நீ அனுபவிக்காம போயிருவேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இனிமே தப்பிக்க முடியாது ஸ்ரீஜா. செத்தாலும் சொர்க்கத்துக்கு போகணும்னு கடவுளை வேண்டிக்கோ. நீ ஏன் இந்த கத்தியால என்ன கொன்னுடு. இந்தா கம் ஆன் ஸ்ரீஜா, உன் கையாலே என்ன கொன்னுடு. சஞ்சீவ் இந்தா புடி. ஏய் என்னடா இது? குத்து, உன் கையாலே என்ன குத்து. நான் சொல்றேன்ல, இந்தா குத்து. உன்னை போய் சந்தேகப்பட்டேனே, இந்தா என்ன குத்து ஏய் ஸ்ரீஜா. சஞ்சீவ், சஞ்சீவ் என்ன இவன்? ஏன் இப்படி பண்ற? அதான் உன ஸ்ரீஜா புரிஞ்சுக்கிட்டால. இல்லம்மா, இவ கையாலே என்ன குத்தி கொன்னாதான் நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் கிடைக்கும். ஏய் என்னடா இப்படி புடி ஸ்ரீஜா, இந்த குத்து. இந்தா உன்னை நான் சந்தேகப்பட்டதுக்கு இதான் பனிஷ்மெண்ட். ஐயோ, என்ன குத்து ஸ்ரீஜா. ஏய் சஞ்சீவ், சஞ்சீவ் ஏன் குத்து. இப்படி எல்லாம் பண்ற? சொல்றது கேளு. எனக்கு தெரியும் உன்னால என்ன குத்தி கொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன அந்த அளவுக்கு லவ் பண்ற. எனக்காக நீ இவ்வளவு பண்ற. ஆனா உனக்காக நான் எதுவுமே பண்ணலையே. பண்றேன் ஸ்ரீஜா, பண்றேன். இப்பவே பண்றேன். உன் கழுத்துல நான் தாலியை கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிடுறேன்.